சீமான் அவர்கள் தண்ணியை பற்றி பேசும்போதெல்லாம் டேய் இவருக்கு வேற வேலையே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ் போட்டு ட்ரோல் பண்ணாங்க. எத்தனை பேர் இருப்பீங்க? பட் ஆனால் அந்த மனுஷன் சொன்ன உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத டீட்டெயில்ஸாக 1 மினிட்ல தெரிஞ்சுக்கலாம். பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற ரெனால்டு கம்பெனிலேருந்து சவுத் கொரியாவில் இருக்கிற உண்டாய் கம்பெனி வரைக்கும் அவங்க நாட்டில் கார் தயாரிக்காம நம்ம நாட்டில் ஏன் கார் தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா? இங்கே இந்த கம்பெனி பிளேஸ் பண்ணுறது மூலிமா டிஎன் மக்களுக்கு போதுமான அளவுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. குறிப்பாக ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணோம் அப்படின்னா குறைந்தபட்சம் 1,50,000 நீர் வாட்டர் அங்கே செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. இதனால தான் பிரான்ஸ், சவுத் கொரியா போன்ற நாடுகளில் கரண்ட் ஜென்ரேஷன் மட்டும் இல்லாத ஃபியூச்சர்ஸ் ஜென்ரேஷனுக்குமே வாட்டரை ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம நாட்டுடைய வாட்டரை காலி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல கண்ட்ரில இருந்து பல கம்பெனிஸ் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு நோக்கி வர காரணம் இதுதான். பல நாடுகளில் இந்த வாட்டரை ஸ்டோர் பண்ணி சேஃபாக அரசியல் பண்ணுறப்ப நம்ம நாட்டில் மட்டும் வாட்டரை ஸ்டோர் பண்ணாமல் வாட்டருக்கான ப்ரியாரிட்டி இல்லாமல் சாதாரணமாக இருந்தால் என்னன்னு சொல்கிறது? காசு கொடுத்தா தண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை போய் அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி பல கம்பெனிகள் டெண்டர்ஸ் அக்ரிமெண்ட் மூலிமா தமிழ்நாட்டுக்கு வர்றதுனால நம்மளுடைய நிலத்தடி நீர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றத தமிழ்நாடு மக்கள் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பல ரியல் ஹிஸ்ட்ரியை நான் பேசிகிட்டு இருப்பேன். என்ன ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.